இன்னைக்கு ஷாப்பிங் போக போறோம். லாஸ்ட் ஒரு 2 வாரமா வீட்ல எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணது இப்ப தான் நடந்திருக்கு. அம்மா, பெரியம்மா, அண்ணி, அக்கா எல்லாரும் வராங்க. நாங்க முன்னாடி அடிக்கடி ஏஆர்எல்க்கு ஷாப்பிங் போவோம். ஆனா, இப்ப அந்த குழந்தைங்கலாம் வளர்ந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எப்படி பிளான் போட்டாலும் சொதப்பிரும். ஏன்னா, நான் பாப்பாக்கு மதியம் ஸ்கூலுக்கு லஞ்ச் ஊட்டி விட போணும். இது மாரி ஈவினிங் ஆச்சுன்னா எல்லா குட்டீஸும் வந்துருவாங்க. எல்லாரும் நம்ம ஈவினிங் போய் அவங்கள கூப்பிடுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள வரணும். ஆனா, நாங்க காலையில 9 மணிக்கு இங்கேருந்து ஏஆர்எல்க்கு போனோம்னா, ரிட்டர்ன் வரதுக்கு எப்படியும் ஒரு 6 மணியாவது ஆயிரும். அதனால இப்ப ரொம்ப நாளா போகவே முடியல. ஆனா, இப்போ ஆடி மாசம்ன்றதுனால துணி கடையிலலாம் ஆஃபர் போட்டிருப்பாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு பொருள் வாங்க வேண்டியிருந்தது. இன்னைக்கு எப்படியாவது போயிடலாம்னு சொல்லி கிளம்பியாச்சு. இங்க பஜார்ல கிச்சன் ஐட்டம்ஸ், துணி கடை, நகை கடை எல்லாமும் இருக்கும். நான் மேட்ரஸ்க்கு போடுற கவர் எல்லாம் கொஞ்சம் வாங்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஜிப் டைப்ல இருக்கும்ல அந்த மாடல். திவான் செட்ல இருக்கிற 2 மேட்ரஸ்க்கு, அப்புறமா பெட்ரூம்ல போட்டுக்கிற மேட்ரஸ்க்கு 2 மொத்தமா 4 கவர் பார்த்தேன். அடுத்து பாப்பாக்கு டெய்லி வேர் ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தோம். அதுவும் இந்த மாரி கவுன் எல்லாம் நெறைய ஆஃபர்ல போட்டிருந்தாங்க. அவளே வந்து இது வேணும், அது வேணும்னு ஒண்ணொன்னா பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தா. இன்னைக்கு அம்மா என் தங்கச்சி பாப்பாக்கு கொஞ்சம் பட்டு பாவாடை சட்டையெல்லாம் பார்த்து வாங்குனாங்க. பெரியம்மா அவங்களுக்கு பிடிச்ச மாரி சாரி எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மாரி ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப கொஞ்ச நாளாவே அக்காவும் அண்ணியும் இந்த மாரி ஃபேப்ரிக்ஸ் எடுத்து அதுல அவங்களுக்கு புடிச்ச மாதிரி குர்த்தி இல்ல கவுன் எல்லாம் ஸ்டிச் பண்ணி போடுறாங்க. எனக்கும் அது போடலான்னு நான் இன்னைக்கு ஒரு ஃபேப்ரிக் வாங்குனேன். இந்த ஷாப்பிங் போனா மட்டும் டைம் ஆகுறதே தெரியாது. நாங்க கூட ஒரு 1 மணி தான் இருக்கும்னு நெனச்சோம். பார்த்தா 3 மணி ஆயிருச்சு. அப்புறமா போயிட்டு அங்க ஹோட்டல்ல எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா பாப்பா அவளுக்கு கொஞ்சம் புடிச்ச மாதிரி கிளாஸு, வாட்ச் எல்லாம் பார்த்து வாங்குனா. ரிட்டர்ன் நாங்க அங்க இருந்து ஒரு 4:30 மணிக்கு கிளம்பி தூத்துக்குடிக்கு ஒரு 5 மணி போல வந்துட்டோம். அன்னைக்கு டே ரொம்ப சூப்பரா போச்சு. நாளைக்கு இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.